தன்னோட அம்மா இருந்தப்போ வந்து அ அவங்களுக்கு வந்து எதுவுமே வந்து தெரியல. தனியா இருக்கறதுக்கு வந்து தெரியல. அவங்க அம்மா கூடயே இருக்கிறனால வந்து அவ வந்து சந்தோஷமா வந்து ஃபீல் பண்ணா. ஆனா அவங்க அம்மா போனதுக்கப்புறமா வந்து அவ ரொம்ப சோகமா வந்து ஃபீல் பண்ணிட்டா. அதுக்கப்புறமா அவங்க அம்மா வந்து இந்த பொண்ண வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. உன்னோட ஆசையெல்லாம் வந்து நிறைவேத்துறதுக்காக வந்து நீ இந்த வீட்ட விட்டு போ. உனக்கு பிடிச்சத வந்து சந்தோஷமா வாழு. உனக்கு பிடிச்சத வந்து அனுபவின்னு சொல்லி அந்த பொண்ண வந்து வீட்ட விட்டு அனுப்புகிறாங்க. அதாங்க வாழ்க்கையில் நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு பக்கெட் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும்ல. நம்ம வாழ்க்கையில் வந்து இது எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கணும், இதெல்லாம் வந்து வாங்கணும், நம்ம இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணோம் அப்படின்ட்டு வந்து நமக்கு ஒரு ஆசை இருக்கும். அதான் வந்து பக்கெட் லிஸ்ட்டு. அந்த பொண்ணு வந்து அந்த எழுதின பக்கெட் லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு வந்து அவங்க வீட்டை விட்டு கிளம்புது. கிளம்புனது மட்டும் பார்த்தாம உலகம் ஃபுல்லாக சுற்றுது. அதுக்கப்புறம் வந்து லவ் பண்ண ஆரம்பிக்குது. அவனுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து கிடைக்கிறான். அந்த பாய் ஃப்ரெண்டோட வந்து ரொம்ப ட்ரூ ரிலேஷன்ஷிப்பில் வந்து பழகிக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபேமிலி சீக்ரெட்ஸை வந்து தெரிய ஆரம்பிக்குது அந்த பொண்ணுக்கு. தன்னோட ஃபேமிலியில் வந்து ரொம்ப ரகசியமான ஒரு சீக்ரெட் வந்து வச்சுருக்காங்க. அந்த சீக்ரெட் அந்த பொண்ணுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கிறது. அந்த சீன் தெரியும்போது வந்து பயங்கர ட்விஸ்ட்டாக கொண்டு போகிறாங்க. சீக்ரெட்டை தெரியறது அந்த ஒரு கதை.